Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max Chapter 5 Squares and Square Roots Lessons பார்த்துட்டு இருக்கோம். Exercise 5.4 second question solve பண்ணலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே மேக்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆக நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Find the number of digits in square root of each of the following numbers without any calculation அப்படி சொல்றாங்க. Without any calculation நம்ம number of digits in the square root of each of the following கண்டுபிடிக்கணுமா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எத்தனை டிஜிட்ல வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ 64னா அப்போ 2 டிஜிட், இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் டிஜிட். ஒன்று ஈவனாக இருக்கும், இல்லைன்னா ஆடாக இருக்கும். இப்போ ஈவனாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஈவனாக இருந்தால் வெறும் n/2 பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ எந்த டிஜிட்டில் வரும்னு. இதே ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா n+1/2 சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 3 டிஜிட்டாக இருக்குன்னா 3+1 4 4/2 செய்யும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் 64. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு எழுதிடலாம். அது எப்படி எழுதலாம்? நம்பர் n ஆஃப் த digits in 64. வேல்யூ எவ்வளோ? 2 is even. 2 வந்து ஈவன் நம்பரா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டு ஃபார்முலா என்ன? ஈவனுக்கு என்ன ஃபார்முலா? n/2. அப்போ இந்த சம்மில் நம்ம n இருக்க இடத்துல என்ன எழுதணும்? 2. 2/2. 2 1s are 2. ஸோ ஆன்சர் வந்து 1. கிளியரா? ரொம்ப ஈஸியான சம். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா தெரியலன்னா கஷ்டம், ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து 144. இப்போ 144 நம்ம கொஸ்டினா, சொல்யூஷனில் நம்பர் n ஆஃப் த digits in 144 is equal to 3. 3 is odd number. கரெக்டா? 3 வந்து odd number of digits in the square root is equal to odd number இருந்தால் ஃபார்முலா என்ன? n+1/2. இப்போ n ஓட வேல்யூ என்ன? 3. 3+1/2. 3+1 4/2. 2 1s are 2 2s are. ஸோ ஆன்சர் வந்து 2. அவ்வளோதான். ஈவனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? n/2. ஆடுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? n+1/2. 4489. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 4489. ஸோ டோட்டலாக இதில் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க? 1 2 3 4. இப்போ சொல்யூஷனில் என்ன எழுதலாம்? நம்பர் n ஆஃப் த digits in 4489 is 4. ஓகேங்களா? which is even. 4 வந்து even. 4 is even. ஈவன் நம்பராக இருந்தால் என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த ஸ்கொயர் ரூட் which is equal to n/2. n இடத்துல 4, 4/2, 2 1s are 2 2s are. ஆன்சர் வந்து 2. கிளியரா? என்ன டிஜிட் அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஃபோர்த் சப்டிவிஷன் 27225. இதோட டிஜிட்ஸ் எவ்வளோ கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 5. மொத்தம் 5 டிஜிட்ஸ் இருக்கு. இப்போ சொல்யூஷனில் நம்பர் n ஆஃப் த digits in 27225 is 5. 5 is odd number. odd numberனா என்ன ஃபார்முலான்னு அடுத்து எழுதுவோம். நம்பர் ஆஃப் digits in the
square root. That is equal to n plus 1 by 2, n odd number. 5 plus 1 by 2, 5 plus 1 6 by 2, 2 3s are 6, answer 3. Understand ஆகுது? அடுத்த subdivision பார்க்கலாம். அடுத்த subdivision பாருங்க, fifth one 390625. ஃபர்ஸ்ட் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கு. இப்போ சொல்யூஷன் எழுதிடலாமா? நம்பர் NUMBER number n of digits in 309625 is 6. 6 is even number. 6 வந்து ஒரு even number. அப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? Number of digits in the square root. That is equal to n by 2. Even number nale n by 2. That is equal to 6 by 2. 2 1s are 2 3s are, which is equal to 3. Find the square root of the following decimal numbers. So நமக்கு ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. பட் இங்கே வந்து டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்கணுமா. ரொம்ப ஈஸி, சேம் ப்ரொசீஜர் தான், எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் பாயிண்ட் மட்டும் எங்கே வைக்கணும் அதுதான் நமக்கு தெரியணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2.56 லாங் டிவிஷன் மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2.56 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு, பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கா, நம்மளும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர். இப்போ 2வை விட கம்மியான ஸ்கொயர் ரூட் வந்து 1. 1 1s are 1. மைனஸ் பண்ணால் 1. 5 and 6 கீழே கொண்டு வரும். கிளியரா? 5 and 6 வந்து கீழே எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த பாயிண்ட் அப்படியே மேலே எழுதிடணும். இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து மேலே எழுதிடுங்க. இப்போ இன்டூ 2 பண்ணுமா? கோஷியன்ட்டில் இருக்கிறத இன்டூ 2. இப்போ 6 இருக்கு, 1 5 6 இருக்கு. ஸோ ஒன்று லாஸ்ட் நம்பர் 4 வரணும், ஏன்னா 4 4s are 16. அப்படி இல்லைன்னா 6 6 are 36. நான் ஃபஸ்ட்டு 4 வச்சு ட்ரை பண்ணலாம், ஆனால் 4 2s are 8 தான் வரும். அப்போ நான் 26 into 6 ட்ரை பண்ணுறேன். 6 6 are 36, பேலன்ஸ் 3, 6 2s are 12, 13 14 15, 156. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் 6 இங்கேயும் 6, ஸோ 156 மைனஸ் பண்ணால் 0. therefore root of 256 is equal to 1.6. ஒரு நம்பர் சால்வ் பண்ணிட்ட உடனே கோஷனில் என்ன பண்ணணும்? டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு தான் அடுத்தது எடுக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7.29. இதுலேயும் பாருங்க 7 பாயிண்ட், ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. லாங் டிவிஷன் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். 7.29. இப்போ 7 விட கம்மியான நம்பர் 3 3s are 9 ஆகிடும். அப்போ 2 தான் இல்லையா? 2 2s are 4. 2 2s are 4, மைனஸ் பண்ணால் 3. இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை மேலே எடுத்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு அதுதான் செய்யணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பர் கீழே கொண்டு வரலாம். 2 9. இப்போ கோஷன்ட் இருக்க நம்பர் இன்டூ 2, அப்போ 4ன்னு மாறிடும். சரி, இப்போ லாஸ்ட்டில் 9. 9 எப்போல்லாம் வரும்? 7 7s are 49, 3 3s are 9. இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 4s are 12 தான் வரும். பட் நமக்கு 32 வேணும். அப்போ நான் 47 into 7 எடுத்துக்க போகிறேன். 7 7s are 49 and பேலன்ஸ் 4. 7 4s are 28, 29 30 31 32. கரெக்டாக இருக்கா? 329. அப்போ இங்கேயும் 7 ஆட் பண்ணலாம், கோஷன்ட்லேயும் 7 ஆட் பண்ணலாம். 329. 47 into 7 329, மைனஸ் பண்ணால் 0. ஸோ therefore 7.29 is equal to 2.7. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் 51.84. இப்போ இந்த நம்பர் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சேம் லாங் டிவிஷன் மெத்தட் தான். 51.8 லாங் டிவிஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுறோம். இப்போ டெசிமலுக்கு முன்னாடி ரெண்டு வேல்யூ இருக்குது, ரெண்டு டிஜிட் இருக்குது டெசிமல் முன்னாடி. அப்போது 51க்கு லோயஸ்ட்டாக இருக்குது, 51 விட கம்மியாக இருக்க ஸ்கொயர் நம்பர் 7 7s are 49. அதை எடுத்துக்கலாம்.
7 7s are 49. 50 51 2. இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை மேலே கொண்டு போயிடணும். 8 4. 7 2s are மல்டிபிள் பண்ணல 7 2s are 14. லாஸ்ட் டிஜிட் பாருங்க 4 இருக்கு. 2 2s are 4. 8 8s are 64. இப்போ 8 எடுத்தோன்னா இது ஜாஸ்தியாக வரும். அப்போ நம்ம வந்து 2 மட்டும் எடுத்துக்கலாம். 142 into 2. 2 2s are 4 4 2s are 8 2 1s are 2. கரெக்டாக இருக்கா? ஸோ இங்கேயும் 2 ஆட் பண்ணிடணும். கோஷன்ட்லேயும் 2 ஆட் பண்ணிடலாம். நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 284 மைனஸ் பண்ணால் 0. therefore root of 51.84 is equal to 7.2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 42.25 the fourth subdivision. 42.25. இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்கு. 42 42னா 42 இருக்கா? 42 விட கம்மியான ஸ்கொயர் ரூட் 36. 6 6 ஆர் 36. 6 6 ஆர் என்ன எழுதுனா 36. 42லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 6. இந்த டெசிமல் பாயிண்ட் மேலே போடணும். அந்த 2 and 5 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 6 இன்ட்டு 2 பண்ணோம். 6 2s are 12. அண்ட் லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கு. அப்போ கண்டிப்பாக 5 தான் எடுக்க முடியும். 125 into 5 5 5s are 25. balance 2 5 2s are 10 12 5 1s are 5 plus 1 6 625 கிடைச்சிருச்சா? இங்கேயும் 5 கோஷன்ட்லேயும் 5 625 ஆன்சர் மைனஸ் பண்ணால் 0. therefore 5 is equal to 6.5. last question, fifth one, 31.36. long division method தான் செய்ய போகிறோம். 31.36. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். 31 ஓட கம்மியாக இருக்கிறது 25 இல்லையா? 5 5s are 25. ஸோ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 25 மைனஸ் பண்ணால் 6. இந்த 2 நம்பர் கீழே எடுத்துகிட்டு வரலாம். இந்த பாயிண்ட்டை மேலே எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த 5 இருக்குன்னா கோஷன்ட்ல இன்ட்டு 2 பண்ணும். அப்போ தான் 10 வரும். லாஸ்ட் நம்பர் 6 அண்ட் இங்கேயும் 6 இருக்குது. அப்போ நான் 106 இன்ட்டு 6ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ 4 எடுத்தாலும் வரும். 4 4s are 16. 6 வரும். ஆனால் 4 1s are 4 வரும். அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. 6 6 are 36. 6 balance 3. 6 into 0 0 0 plus 3 3. 6 1s are 6. ஸோ இங்கேயும் 6 ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயும் 6 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் 636 மைனஸ் பண்ணால் 0. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாமா? root of 31.36 is equal to 5.6. Thank you so much for watching.